நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று மங்களகரமான சார்வரி வருடம் மாசி மாதம் கும்ப மாதம் உத்தராயண காலம் சசி ருது சுக்லபட்சம் வளர்பிறை திதி தமிழ் தேதி 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி 21/2/2021. இன்றைய நட்சத்திரம் காலை 6:58 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம், பிறகு மிருக சீரிஷ நட்சத்திரம். இன்று பகல் 1:38 வரை நவமி திதி, பிறகு தசமி திதி. யோகம் விஷ்கம்பம் பிரீத்தி, கரணம் கௌளவம் தைத்துளை கரசை. சந்திராஷ்டமம் விருச்சிக ராசியிலுள்ள அனுஷ நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராகு கால நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்த்தோம். இன்றைய கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷம். மேஷ ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது நல்ல இடத்து அதிபதி நல்ல இடத்துல உட்கார்ந்து குரு பார்வை பெறுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். அதுலேயும் ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு போய் விடுகிறார். தனத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தான் அவருக்கு ஆக்டிவேஷன் இருக்கும். சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. உங்களுக்கு ராசிக்கு 4 கூடியவன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது சிறப்பு. குரு சந்திர யோகம், குருவால் பார்க்கப்படுகிறார்கள். குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம் சிறப்பாக அமைகிறது. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். பணவரவு ரெட்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இன்று உங்கள் சுகஸ்தானம், சந்தோஷம் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. குறை ஒன்றும் இல்லை. இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் 10இல் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். தொழில் மேன்மை இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அமையும். தொழிலில் மேன்மை கிடைக்கும். அடுத்தது 11ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பது தந்தையால் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று அயன சயன போகும் சரியாக இருக்காது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. ஏன்னா 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. இருந்தாலும் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் குறை ஒன்றும் இருக்காது. அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார். ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்காந்தா உங்களுக்கு பாக்கியமான நாள் தானே. பாக்கியத்தை அவர் தடை பண்ணுவாரா? பாக்கியத்தை அள்ளி வழங்குவார். குருவோட வர இணைஞ்சிருக்கிறார். அது இன்னும் மாபெரும் சிறப்பு. அங்கிருந்து குரு ராசியை பார்க்குறார். ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு.
இன்றைக்கி பாக்கியமான யோக பாக்கியம் நிறைந்த லட்சுமி கடாட்சம் பெறப்படுகின்ற அற்புதமான ஒரு நாள். வீட்டில் விருந்தினர்கள் வருகை இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சந்தோஷமாக குதூகலத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். பெண்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். பிள்ளைகளும் உங்களுக்கு சந்தோஷமாக அவர்களாலும் நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு தினம். கணவன் மனைவி உறவு மேலோங்கும். ஏன்னு சொன்னால் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இவர் இருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறார். 7க்குடையவன் ராசியிலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்தால் அப்போ கணவன் மனைவி உறவு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கிய நிறைவு அதாவது தந்தையால் அனுகூலம், தாய்மாமனால் ஆதாயம், பெண்களால் அனுகூலம் நிச்சயமாக இருக்கிறதுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. அதோடு உங்களுக்கு 6ஆம் வீட்டையும் சனி பார்ப்பதால் நீங்கள் கடன் சுமை ஒரு சிலருக்கு விழிப்பெதுங்க வைக்கும். எதிரிகளால் தொல்லை ஏற்படும். உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் 4 கிரக சேர்க்கை 8இலிருந்து யோக பாக்கியங்களை தருவிக்கிறது. 8ல் யோக பாக்கியம், 4 கிரக சேர்க்கை யோக பாக்கியம் இருக்கிறது. ஆனால் 8ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் யோக பங்கம் கொண்டால் கொஞ்சம் குறைவாகலாம், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அங்கிருந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டை அத்தனை 4 கிரகங்களும் பார்த்து குடும்ப மேன்மை, உங்களுக்கு வாக்கு மேன்மை, பொருளாதார மேன்மை, கணவன் மனைவி உறவு நிலை மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும். ஆனால் சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் விருந்தினர்கள் கொஞ்சம் அவர்களுடன் எச்சரிக்கையாக இருங்கள். வந்தவங்க விதைச்சிட்டு போயிடுவாங்க. பிரச்சனையை கொண்டு விதையாக விதைச்சிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சுகஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கணவன் மனைவி உறவு மேலோங்குன்னு சொல்லிட்டோம். வாழ்க்கை துணை உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7க்கு 2ஆம் இடமாக இருப்பதால் வாழ்க்கை துணையால் பணவரவு, பொருள்வரவு, ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். வரா கடன்கள் வசூலாகும். அடுத்தது தந்தையால் அனுகூல பிராப்தி உண்டு. அடுத்தது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு இன்று கொஞ்சம் கடின உழைப்பை சிந்த வேண்டி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு லாபஸ்தானம் சிறப்பாக இருந்து 12ஆம் இடம் அதைவிட சிறப்பாக குரு பார்வையில் இருப்பதால் இன்றைக்கி அற்புதமான ஒரு தினமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது கடக ராசியை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். இப்போ ராசி அதிபதி 11ல் சந்திர பகவான் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். ராசி அதிபதியும் குரு பார்க்குறார். 2 in 1 இல்லைங்களா? ரொம்ப திருப்தி. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று பொன்னான நாள், அற்புதமான ஒரு நாள், தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் விடுமுறை நாள். சந்தோஷமாக நீங்கள் இன்று பொழுதி செலவிடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள் சகிதமாக நீங்கள் எங்கு வென்றாலும் சென்று சிறப்பாக சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. 7ஆம் இடம் அப்படின்னும் போது 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். மாபெரும் சிறப்புங்க. நண்பர்கள் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணத்தை தள்ளி போடுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சிறப்பாக இருக்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 11ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குரு மங்கள யோகமும் ஏற்படுகிறது. இந்த கடகத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர்
யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒருவரை ஒருவர் அதாவது செவ்வாயை குரு பார்ப்பது அற்புதமான ஒரு நிலை, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த கடகராசிக்கு. அதுவும் லாபஸ்தானத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சி அதனால் சந்தோஷம் ஒரு சிலருக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தினம். தொலைபேசி வாயிலாக நீங்கள் சந்தோஷ செய்தியை பரிமாறிக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அங்கிருந்து 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள். பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் எப்பவுமே ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியல்ல. எடுத்த காரியங்களில் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு தாயார் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது, அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். உங்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு பொது இடம், வேலை பார்க்குற இடம், அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்குது. அந்த யோக பாக்கியங்கள் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமைந்து யோக பாக்கியத்தை அற்புதமாக தர இருக்கிறது. நல்ல லாபம் கிடைக்கும், எந்த ஒரு குறையும் இல்லை. செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது கன்னி. கன்னி ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 குடையவனும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். 2க்குடைய சுக்கிர பகவான், 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவானும் 5இல் இருக்குது. நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இதாங்க லாஜிக். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கணும், கெட்டவன் கெட்ட இடத்துல இருக்கணும். இது இருந்தாலே யோக பாக்கியங்கள் அற்புதமாக கிடைக்கும். கோச்சார ரீதியில் பார்க்கும் பொழுது இன்றைய கிரகங்கள் உங்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான தினம், அற்புதமான ஒரு தினம். சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சுகஸ்தானம் இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி ஸ்தானத்தை மட்டும், அதாவது சப்தமஸ்தானத்தை மட்டும் சனி பார்ப்பதால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் கடுகடுப்பாகிடுவீங்க, சிறுன்னு கோபம் வரும். இதை தவிர உங்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாள்னே சொல்லலாம். அதுலேயும் 9ஆம் இடத்தில் உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் இருந்து குரு பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு அசையா சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலர் வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாசல் வாங்கலான்னு முடிவெடுப்பீங்க, அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு தினம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உங்களுக்கு பிரயாணத்தால் லாபம் கண்டிப்பாக இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு சிலர் வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. அந்நிய செலாவணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டம் இது. ஏன்னா ராகுவையும் குரு பார்க்குறார். இது ரொம்ப சந்தோஷமான செய்திங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டை பார்ப்பது மிகவும் சிறப்பு. 11ஆம் வீட்டை குரு பார்த்து சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறும். இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? லாபம் மிகுதி சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது துலாம்.
துலா ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார், சுகஸ்தானத்தில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் வாங்கி தருவார், கௌரவ புகழ் அந்தஸ்தை தருவார், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டை செவ்வாய் ரிஷபத்தில் இருந்து பார்க்கிறார். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அசையா சொத்துக்களால் ஆதாயம். 5ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் 11க்குடையவன் 5இல் இருக்கிறார். அப்போது லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். தந்தையால் அனுகூலம் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா, தந்தை காரகன் சூரியன். அப்போது தந்தையால் அனுகூலம், ஏதோ பொருள் வரவு பண வரவு கண்டிப்பாக அவரால் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். ஒரு சிலருக்கு உடம்பு சௌகரியம் இல்லாமல் போகலாம். கடன் சுமை ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அதனால் இன்று எச்சரிக்கையாக இருங்கள். 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 8ஆம் வீட்டில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணையால் பணவரவு பொருள்வரவு ஆதாயம் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது. இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் அற்புதமாக பணியாற்றி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய சந்தோஷமான ஒரு நாள். உங்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பார்ப்பது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. எந்த குறையும் இல்லை. இன்று துலா ராசிக்கு நன்மைகள் சற்று அதிகம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசிங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ராசி அதிபதி 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்து ராசியை பார்க்குறார். இது மாபெரும் சிறப்பு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் நிச்சயமாக இருக்குங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதாவது எல்லார்கிட்டையும் பேசுவதில் நிதானம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, தேவையில்லாத டென்ஷன் ஆகிடுவீங்க. இது தேவையில்லை. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், குறை ஒன்றும் இருக்காது. அடுத்தது பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. 4ஆம் இடத்து அதிபதி 3இல் இருக்கிறார். அதோடு உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் 4இல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அதனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவங்க வண்டி வாகனங்களை ஓட்டச் சொல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். வண்டியில் செல்வதை இரவில் தவிர்த்து விடுங்கள். அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி 7இல் ஆட்சி நிலையில் இருப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கிறது. உங்களுக்கு பாக்கியாதிபதி 7இல் போய் உட்காந்துருக்கார் சந்திர பகவான். இது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? பாக்கியாதிபதி போய் மனைவி ஸ்தானத்தில் இருக்குது. அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானத்தில் உட்காண்டிருந்தால் மனைவியால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை திருப்திகரமாக இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளியூர், அதாவது ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு நீங்கள் எப்படி கிளம்புனாலும் சரி சந்தோஷமாக திரும்பி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த குறையும் இல்லை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஏன்னா சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அப்போ தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தது உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது
அதை விட அற்புதம். லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் 12ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது. கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அடுத்தது தனுசு. தனுசு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனக்காரகன், தனஸ்தானாதிபதி, 7க்குடையவன், 11க்குடையவன் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை. அதுலேயும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு நாள். சந்தோஷம், ரொம்ப திருப்திகரமாக சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, எந்த குறையும் இல்லை. நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம். குலதெய்வ வழிபாடு அல்லது ஆலயங்களுக்கு சென்று வரலாம். பீச்சு, சினிமா, ட்ராமான்னு பொழுதை இன்பகரமாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் சொந்த வண்டியே எடுத்துக்காதீங்க, சொந்த வண்டியில் செல்லாதீங்க. ஏன்னா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய ஒரு தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, திருப்திகரமாக இருக்குது. கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும். அதாவது தாய்மாமன் உறவினால் அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் தாராளமாக போங்க, எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பாக வேலை பார்த்து லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தினம். இருந்தாலும் லாபம் ஏட்டளவில் இருக்குமே ஒழிய கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலயங்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்துவிட்டு வருவீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. இப்போது மகரம். மகர ராசி அப்படின்னும்போது ராசியிலேயே 4 கிரகம் இருக்குது. குரு, சனி, புதன், சுக்கிரன். இதுவே போதுங்க, ரொம்ப சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி திருப்திகரமான ஒரு சூழல். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. சந்தோஷஸ்தானம் திருப்தியாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். விடுமுறை நாளாக இருப்பினும் நீங்கள் அதாவது ஷாப்பிங் மால், சினிமா, பீச்சு இது மாதிரி நீங்கள் வெளியில் ஜாலியாக போயிட்டு வரலாம், எந்த குறையும் இல்லைங்க. இன்றைய பொழுது அற்புதமாக போகக்கூடிய சந்தோஷமான ஒரு நாளாக அமைகிறது மகர ராசிக்கு. அடுத்தது கும்பம். கும்பராசி அதிபதி 12இல் இருக்கிறார். 7க்குடைய சூரியன் ராசியில் இருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் இருந்தால் கணவன் மனைவி உறவு மேலோங்கக்கூடிய ஒரு தினம். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தினம். கௌரவ, புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் பண்ணாதீங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது கொடுத்த பணம் வசூலாகாது. ஏன்னா 2ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். இது மாதிரி காலங்களில் யாராவது விருந்தினர்கள் வந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள். சண்டை சச்சரவாகி பிரச்சனைகள் பெரிதாகிவிடும். கணவன் மனைவி கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. இப்போ சந்தோஷஸ்தானம், அதாவது 5ஆம் இடம் தான் சந்தோஷமாக இருக்கிற இடம். சந்தோஷஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அதுதான் அந்த இடம்தான் சப்தமஸ்தானம். அந்த ஸ்தானத்தை அந்த அதிபதி பார்க்குறார். அப்போ குறை ஒன்றும் இல்லை. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாள், ஒரு சிறப்பான ஒரு நாள், ஒரு அற்புதமான ஒரு நாள்.
ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு 8ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்புங்க. வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் 9ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தந்தை வழி உறவினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 10ஆம் வீட்டில் கேது இருப்பதால் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக யோசித்து சிந்தனை செய்து நன்றாக தொழிலை நடத்தி வருவீர்கள். லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது மீனம். மீன ராசி அதிபதி 11ஆம் இடம். 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது 4க்கும் 7க்கும் உடையவன் அவன் புதன், அவனும் 11ஆம் இடம். உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இது. நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கோம். உங்களுக்கு குபேர யோகம், லட்சுமி யோகம், கோடீஸ்வர யோகம் இந்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது வருட கிரகங்களான குருவும் சனியும் அங்கே தான் இருக்காங்க. அப்போது ஒரு கிரகம் இருந்தாலே லாபம். இத்தனை 2 வருட கிரகங்கள், 2 மாத கிரகங்கள், இது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக அமைந்து நல்ல லாபத்தை ஈட்டி பொருளை பார்க்கக்கூடிய, பொருள் வருவாயை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சந்தோஷமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினம். உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் உதவி செய்வார்கள். அதோடு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பொது இடம், வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், இது மாதிரி இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு கௌரவ பங்கம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் கேது இருந்து ஆன்மீக சிந்தனை மேலோங்கி திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்துவிட்டு வருவீர்கள். சந்தோஷமாக இருப்பீங்க. 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு தினம். பாருங்கள், தாய் மாமனால் அனுகூலம், தந்தையால் ஆதாயம், பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம், பெண்களால் ஆதாயம், வேலை பார்க்கும் தொழிலால் மேன்மை, இப்படி பலதரப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தருகிறது கிரகங்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மீனராசி மட்டுமல்ல, 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைய எங்களது பரிபூரண வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.